வணக்கம். இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியை கேரள அரசு வந்து இதுவரைக்கும் எங்களுடைய எல்லைப் பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போர்டு நட்டி உரிமை கொண்டாடி இருக்கிறாங்க. இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியினர் வந்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சம்பவம் என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட தாளூர் அப்படிங்கிற ஊர்ல இது வந்து தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதி அந்த பகுதியில வருது. அப்போ இங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு பேரு என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல இடம் வாங்கியிருக்கிறார். இடம் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கேரளாவுல வந்து நிலப்பத்திர பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஈபி கரண்ட் அந்த உரிமை வந்து அவர் வாங்கியிருக்கிறார். மின்சார உரிமை வாங்கி அவர் உரிமை கொண்டாடி இருக்கிறார். அப்போ இது என்ன நடந்திருக்கு சம்பவம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ கேரள அரசு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, கேரள அரசோ இல்ல அங்க அந்த பொதுப்பணித்துறையோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை சாக்கா வச்சு உரிமை கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போர்டு வச்சுட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இருக்குது, கேரளா வந்து இது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களுடைய மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுட்டாங்க. கேரளா உங்களை அன்புடன் வரவேற்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம அப்படியே உரிமை கொண்டாடிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா அது அவங்க நினைச்சது சரிதான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எந்த கட்சிகளும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன வந்து இப்போ தேர்தல் நேரத்துல வந்து எந்த கட்சி யாரு கூட கூட்டணி சேர்றது, எவன் எத்தனை சீட்டு தருவான், எவன் எவ்வளவு காசு தருவான் அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இருக்காருங்க, அப்படிதானே? அப்போ இங்க வந்து அவங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதுன்னு அவங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து உள்ள வந்து நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சியினர் வந்து பொதுப்பணித்துறை, கேரள அரசு பொதுப்பணித்துறை வந்து தவறுதலாட்டுங்க போர்டு வச்சிருக்குது. தமிழ்நாடு எல்லை வந்து இது வந்து கேரளா எல்லை கிடையாது, இது வந்து தமிழ்நாடு எல்லை, இது அதனால வந்து இது எங்களுடைய இடம், தமிழ்நாட்டு இடம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில இருந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லை, எந்த அரசுல ஆளுங்கட்சினாலும் சரி எதிர்கட்சியினாலும் சரி எந்த வித ஒரு சப்போர்ட் இல்லை நமக்கு. அப்போ வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டினதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் அந்த தொண்டர்களையும் தம்பிகளை வந்து கைது செய்தாங்க தமிழ்நாடு காவல்துறை, அப்படிதானா? அதே மாதிரிதான் இப்பவும் இந்த போராட்டத்திற்கு இது எங்களுடைய நிலம், எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து போராட்டம் நடத்திருக்கிறாங்க. வழக்கம் போல காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை சொல்லி நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் காவல்துறை கேட்பாங்க. நாளைக்கு நாம் தமிழர் கட்சியே ஆட்சிக்கு வந்துட்டாலும் இதே காவல்துறை வந்து நம்ம என்ன சொல்றோமோ, அதாவது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த காவல்துறை கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்லி குற்றம் சொல்ல முடியாது, அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடி அவங்க செஞ்சுட்டு போவாங்க, அப்படின்னா. அப்போ அந்த வகையில வந்து நாம் தமிழர் கட்சியினரை வந்து அந்த போராட்டம் செய்த அந்த அத்தனை பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதை வந்து உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்யாவிட்டால் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மிக பெரிதளவாட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எந்த ஒரு கட்சியுமே கண்டுக்கவும் மாட்டாங்க. அதாவது ஒரு போராட்டம், மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஆளாட்டு வந்து நிற்கக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சியா தான் இருக்குது. வேற எந்த கட்சியுமே வந்து இதை பத்தி கண்டுக்கவும் இல்லை, எந்த ஊடகம் வந்து இதை பத்தி பெருசா பேசவும் இல்லை. அதை வந்து இப்படியே கண்டுக்காம விட்டுருக்காங்க. தேர்தல் இருக்கிறதுனால வந்து யாருமே இதை பத்தி கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்படி கிடையாது. ஆட்சி அதிகாரங்கள் வந்து யாருக்கும் நிலையானதல்ல, ஒரு நேரம் வந்து மாறும். அது வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கு இல்லையா? இந்த தேர்தலே மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் நடந்த பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகும். அதற்கு பிறகு வேடிக்கை இருக்கு இவங்களுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.